நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன மலர போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்க, எப்படியாவது இந்த சந்தோஷமான ஒரு சுச்சுவேஷன் நம்ம உருவாக்கியே ஆகணும். அஞ்சலியோட முழு உருவத்தையும் நம்ம கௌதமுக்கு காட்டி, ஆனா அஞ்சலி எப்படி அவன் வயிற்றுல குழந்தைய சுமக்கிறன்னு சொல்லிட்டு இந்த ஊரையும் இந்த உலகத்தையும் ஏமாத்தின்னு இருக்காலும் அது எல்லாமே உடையணும். உடஞ்சி கௌதமுக்கு எப்படியாவது நல்ல வழி பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல எண்ணின்னு இருக்காங்க. ஏன்னா இந்த அஞ்சலியா தான் கௌதம் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. இந்த அஞ்சலியோட உண்மை எல்லாமே தெரிஞ்சுன்னா அஞ்சலி அடிச்சு வெளியே துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் ஈஸியா அந்த வீட்டுக்குள்ள நம்ம கூட்டு போய் விட்டுறலாம். கௌதம் அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாருமே அங்க துன்புறுத்த மாட்டாங்க. ஆனா இருந்தாலும் கார்த்திக்கு உண்மை புரிஞ்சாகணும். ஏன்னா கார்த்திக் குழந்தைங்க மேல உயிரா இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு கார்த்திக்கு தான் மனைவி வயசுல குழந்தையே இல்லை, அவன் வெறும் காலி பைய சுமந்துல இருக்கா அப்படின்னு உண்மை தெரிய வச்சுன்னா அப்ப அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவனோட ஆவேசம் எப்படி இருக்கும், அவனோட கோபம் ருத்ர தண்டவம் மாதிரி இந்த பூமியே குழந்துன்னு போயிருமே, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப குழப்பத்துல கஷ்டத்துல குழம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இலக்கியா முன்னாடியே உஷாரா இந்த மாதிரி வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. இலக்கியாவுக்கு ஒரு சல்யூட்டுங்க. ஏன்னா நம்ம இலக்கியா பண்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ரொம்பவே அட்ராக்ஷனா இருக்கும். எப்படியும் அவங்க கார்த்தியோட வாழ்க்கையை காப்பாற்ற போறாங்க. இருந்தாலும் இந்த அஞ்சலி இருக்கால, அவர் வந்து அவ்வளோ லேசுப்பட்டவ இல்லைங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு நூதன முறையில இதுல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டுவா. ஏன்னா அப்படிப்பட்டவதான் இந்த அஞ்சலி. அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் அசால்ட் ஆரம்பவங்க, எப்படியான அசால்ட்டா இதுல இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவா. ஆனா இது எதுவுமே நடக்காது. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வெப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கலாம். சரி, இப்படி ஒரு பக்கம் நடந்து இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைவன் எஸ்எஸ்கே இருக்கால, அவர்னு ஒரு பக்கம் கௌதமுக்கு போன் பண்றான். என்ன கௌதமே, பிசினஸ் எல்லாம் நல்லா போராட்டங்குது, பில்டிங் எல்லாம் வேற லெவல்ல கட்டுறாட்டுங்குது, அப்படியே சும்மா பில்டிங் வந்து குயிராட்டுங்குது. டே, உனக்கே தெரியாம உன் பில்டிங்ல ஒரு ஃபால்ட் இருக்கு, அந்த ஃபால்ட்டை வெளியே இப்ப கொண்டு வர போறா, கொண்டு வந்து உன்னை நடு தெருவில் நிக்க வைக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு, டே எஸ்எஸ்கே, நீ எப்பனும் ஒப்பனுக்கே அப்ப நான் என்கிட்ட எல்லாம் ஒரு மஸ்திரியும் புடுங்க முடியாது, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. தேவையில்லாம என்கிட்ட வாய் வார்த்தை விட்டு வீணா மோதல்ல போயிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஓஹோ ஒரு பக்கம் சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க. சிரிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, என்னதான் இருந்தாலும் நாம ஜெயிக்கிறது உறுதி, இதுக்கு மேல நம்மளுக்கு தோல்வியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் முன்னேல போயின்னு இருக்காரு. இருந்தாலும் கௌதம் கொஞ்சம் உஷாரா தான் இருங்க. ஏன்னா எஸ்எஸ்கேவோட பத்தி நல்லாவே தெரியும். எஸ்எஸ்கே சரியான கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்ச வைக்க, அவனை பொறுத்த வரைக்கும் அவனை தவிர வேற யாரும் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட வன்மத்தோட சுத்தி இருக்கா. அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும், கராராவும் இருக்கணும். இல்லைன்னா அவங்ககிட்ட அசால்ட்டா நம்ம தோத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கு. இந்த சமயத்துல இன்னும் பிரச்சனை மேலும் மேலும் வளரக்கூடாது, இதை அடியோட நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பரபரப்போடையும் ஒரு பக்கம் திகப்பையோட சுத்தின்னு இருக்காங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்துல கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து போலீஸ்க்கு பிரஷர் அதிகமா கொடுத்துனே இருக்காங்க. இன்னும் அரெஸ்ட் பண்ணியா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இலக்கியா எப்படியான ஒண்ணு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூதன முறையில பிளான் பண்ணினே இருக்காங்க. ஏன்னா நம்ம இலக்கியாவை பத்தி நல்லாவே தெரியும், எப்படி தப்பிக்கணும், என்ன பண்ணா எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. கரெக்டா அந்த அஞ்சலியோட விஷயத்தை உடைச்சா போதும் நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனா அங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.